ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இந்த மாடர்ன் எராவில் இந்த ரொம்ப ஜிம் ஃபிட்னஸ்ஸு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஜிம் போகிறவங்க கன்சியூம் பண்ணுறது இந்த ப்ரோட்டீன் பவுடர் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ப்ரோட்டீன் பவுடரில் கிட்டத்தட்ட ஒரு சர்வே எடுக்கப்படுது உலகளாவில் இருக்கிற ஒரு டாப் 20 ஷேக்ஸ் அந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அதில் இந்த கிவன் குவான்டிட்டிக்கும் மேலே ரொம்ப அதிகமாக லெட் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ப்ரூவே ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக இப்போது இந்த கன்சியூமிங் இந்த ப்ரோட்டீன் பவுடர் நல்லதா கெட்டதா அல்லது என்ன சர்வே பண்ணாங்க, அப்போது ஐயோ ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கக்கூடாதா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட வேணாம். நம்ம என்ன விஷயன்றது அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், அதை பற்றி எடுத்து டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் வித் பட்ஜெட் காஸ்ட்டில். ஸோ அதுன்றதை தான் பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு 20 அந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கிவன் குவான்டிட்டி ஒரு அளவில் வந்து இருக்கலான்னு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அளவை விட கிட்டத்தட்ட 10 மடங்குக்கும் அதிகமாக வந்துட்டு லெட் கண்டென்ட் அதில் இருக்குது. இது வந்துட்டு குறிப்பாகவே ஜென்ரலாக அந்த பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக லெட்டுன்றது வந்துட்டு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு லெவலுக்குள்ளே தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இப்போது இவங்க எடுத்த டெஸ்ட்டில் வந்து ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு லெட் கண்டென்ட் இருக்குது. சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சமாக சாப்பிட்றேன், இப்போ லெட்டு தான் சாப்பிட்டா தான் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக ஒரு மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை அது அப்படியே உங்கள் பாடியில் அந்த லெட்டை வந்துட்டு அக்குமுலேட் ஆக 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸும் மற்ற பாடி பார்ட்ஸும் குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்குமான காரணங்களும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மேபி தெரில, இந்த ரொம்ப ஹெவியாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கிட்னி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. மேபி அது வந்து ப்ரோட்டீன் பவுடரும் அது ஒரு காரணமாக இருக்கலாமோ என்னமோ நமக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயமாக வந்து போயிட்டுருக்குது வேர்ல்டு லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது கம்மிங் டு த செகண்ட் விஷயம், நமக்கு ப்ரோட்டீன்றது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், டெஃபினட்டாகவே இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது வந்துட்டு நம்ம பாடிக்கு அவசியம் தான். அதிலலாம் எந்த ஒரு மறுப்புமே இல்லை. ஆனால் கொஞ்ச காலமாகவே இந்த ப்ரோட்டீன் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப வந்து டார்கெட் பண்ணி எல்லோரும் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. பேசிக்காக இப்போ சும்மா கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருள் பார்க்குறோம் அப்படின்னாலே வந்துட்டு முதல்ல என்ன போட்டிருக்கோம், இப்போ பன்னீர்னு போட்டிருக்கோம். வேறு ஏதாவதுனா அந்த பிராண்டு போய்ட்டு என்ன பொருளோ அது அவ்வளோதான் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போலாம் அந்த பன்னீர் மேலேயே 35 கிராம்ஸ் ப்ரோட்டீன், இப்போ வேறு ஏதாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் வந்துட்டு இவ்வளோ 20 கிராம்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனை ரொம்ப செலக்டிவாக காயின் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறதுன்றது வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெண்டாகவே வந்து போயிட்டுருக்குது. நான் தப்புலாம் நான் சொல்ல வரல. ஆனால் இதனால் வர்ற அந்த ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஜென்ரலாக இப்போ பன்னீர் அந்த மாதிரி சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ப்ரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு எல்லா டயட்டீஷியன்ஸும் எங்கெல்லாம் பார்த்தாலும் ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம்னு சொல்லி இந்த நார்மலாக ஜிம் போகிறாங்க, ரொம்ப பாடியெலாம் பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எஸ் டெஃபினட்டாக எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மசில்ன்றதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். அதெல்லாம் ஃபைன் தான். ஆனால் ஜென்ரலாக வீட்டில் வந்துட்டு சும்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கெல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் ஷேக்கை வந்து ஏதோ சத்துமாவு கஞ்சி மாதிரி வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது டெஃபினட்டாக இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து. நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, அதாவது அந்த கெமிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாடி ஒர்க் அவுட்ன்றது மஸ்ட்டு. இல்லாட்டி தயவு செஞ்சு அதெல்லாம் எடுக்காதீங்க, ஓரமாக வச்சுருங்க. தேவையில்லாமல் உங்கள் பாடியை நீங்களே கெடுக்கிறீங்கன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டவுன், நான் ரொம்ப அந்த சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களாம் அந்த ப்ரோட்டீன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இந்த ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப உடம்புலாம் பாதிக்கப்பட்டு அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களாம் தான் அந்த ப்ரோட்டீன் ஷேக் வந்து ஒரு மருந்தாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டா உடம்புக்கு பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அது மருந்து தாண்டி அது வந்து ஒரு டயட்டில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு ப்ரோட்டீன் அப்படின்ற விஷயம். நீங்கள் நேச்சுரல் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, பிளான்ட்ஸ் அல்லது அனிமல்ஸ் இருந்து வர்றது பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸை முடிஞ்ச அளவுக்கும் தவிர்க்கிறது நல்லது. இந்த ஜிம்முக்கு போய் பயங்கரமாக பாடி ஏற்றுறப்பா, நான் பில்ட் பண்ணுறப்பா, நீங்கள் ஆஃப்கோர்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல, அதுவுமே பார்த்து இப்போ இந்த மாதிரி லெட் கண்டென்ட்லாம் இருக்குது, இது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் சாப்பிட்டோன்னே எந்த எஃபெக்ட்டும் வராது. ஒவ்வொரு இயர்ஸ் நான் சொல்கிறேன், மேபி ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது டெஃபினட்டாக அதுக்கு உண்டான ஒரு பாதிப்புகள் வந்து வரலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட்டு, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப போய் நம்ம யோசிக்கலாம் தேவையில்லை.
ஆனால் சின்ன ஒரு பட்ஜெட் வச்சு நான் வந்து சொல்கிறேனே, இதை நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு ஜிம் ட்ரெயினர் தான். ஸோ அவங்ககிட்ட பேசும்போது சின்னதாக அவனுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. நானும் பெருசாக அந்த ப்ரோட்டீன் ஃப்ரீக்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸாக இது கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஈக்குவல் டு நீங்கள் அந்த ப்ரோட்டீன் ஷேக்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது ஒரு மாதிரி ஆவரேஜாக கிடச்சிருது. ஆனால் காஸ்ட் பார்த்தும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் இருந்தாலும் ஹெல்த்தியாக அந்த ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னா அதில் தப்பே இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு பிளான் சொல்கிறேங்களே, இப்போ ஒரு கிலோ ஆஃப் வே ப்ரோட்டீன் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்லா நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 2000 அந்த மாதிரி வருது, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மாதம் ஒரு 2000லேருந்து 2500 இந்த வே ப்ரோட்டீனுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அது ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கிது, மற்றதெல்லாம் கிடைக்கிது இல்லையா? இப்போ அதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு நான் கணக்கு போடுறேனே, நான் வேறு ஆல்டர்னேட் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அல்லது ஒரு 400 கிராம்ஸ் சிக்கன் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றீங்க. அது வந்து ஒரு 80 ரூபா வரும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சரிங்களா? அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ ஒரு 400 கிராம் சிக்கனில் வந்துட்டு எவ்வளோ வரும்? ஆப்வியஸாக ஒரு 80லேருந்து ஒரு 85 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் அதில் வந்து பயங்கரமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு 80 ரூபா இருக்கா? இந்த முட்டை நான் ஒரு நாளைக்கு 4 முட்டை சாப்பிடலாம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ காலைல 2 அல்லது ஒரு ஈவினிங் 2ன்ற மாதிரி சாப்பிட்டா கூட ஒரு ப்ரோட்டீன் ஒரு எக்கில் வந்துட்டு 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னா 5 × 20 ஸோ இப்படி போட்டால் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 100 கிராமுக்கு மேலே ப்ரோட்டீன் கவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெய்லி சாப்பிட்ற அந்த பருப்பு வகைகள், அதாவது நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட சொல்லலை, மதியம் மீல் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதில் குழம்பு நிறையா பருப்பு நிறையா சேர்த்திக்கோங்க. நிறையா இருக்குது, பச்சை பருப்பு இருக்குது, பாசி பருப்பு இருக்குது, தட்டைப்பயிறு, கொள்ளு, இதெல்லாமே வந்துட்டு நிறையா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முருங்கைத்தலை ஓகே, அது எல்லோரும் நம்ம கலாய்ப்போம், முருங்காய் சாப்பிட்றோம் அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் முருங்கைத்தலை பொடியில் வந்துட்டு ரொம்ப வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுண்டல் அது இது நிறையா இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று உங்களோட டயட்டில் நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கினா கூட இதுவே உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 கிராம் ப்ரோட்டீனை கொண்டு வந்துடும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100-120 ரூபா செலவுலேயே உங்களால் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 120லேருந்து 130 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ ஒரு மாதிரி கவர் ஆகிடும் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 120 ரூபா அப்படின்னா மாதத்துக்கு போட்டிங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3600 ஸோ அந்த ரேஞ்சில் தான் வருது. கம்பேரிட்டிவ்லி ஒரு 1000 ரூபா ஜாஸ்தி அந்த ஜோனில் தான் வருது. ஆனால் ஹெல்தி, எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, உங்கள் பாடி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது மூலமாக ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன ஐட்டத்தில் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு சில இதுவும் நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இதை ஃபாலோ பண்ண என்ன பெட்டர்னு தோணுது. ஸோ மேபி இந்த ஜிம் போய் உடம்பு பில்ட் பண்ணுறதை தாண்டி மற்றவங்கலாம் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பெட்ரு. அதே மாதிரி நம்ம மைண்டில் வந்துட்டு ஏதோ விதைச்சிட்டாங்களா அல்லது நம்ம வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து வந்துட்டு ஒரு மாதிரி மயங்கிட்டோமான்னு எனக்கு தெரியல. கம்பேரிட்டிவ்லி இந்த பாதாம், பிஸ்தா, அது என்ன இன்னொன்று இருக்குமே, பிரெயின் ஷேப்பில் ஒன்று இருக்குமே, வால்நட்டு, ஃபைன், ஓகே, இதெல்லாம் கம்பேர் இது ஓகே நல்லது தான், நான் இல்லைன்னா சொல்லு, அஃப்கோர்ஸ் நல்லது தான், ஒரு நல்ல இது தான். அதை விட நீங்கள் சாப்பிட்ற இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு, கம்பு, ராகி, நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை, அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஃபேட்டு, கொலஸ்ட்ராலும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ஆனால் அளவாக சாப்பிடும்போது இன்னும் செமையான விஷயம். ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த பாதாம், வால்நட்டு அதை சாப்பிட்றத விட நீங்கள் டெய்லியும் இந்த கம்பு, ராகி, நிலக்கடலை, வேர்க்கடலை, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ நம்மகிட்டே எல்லாமே இருக்குது. நம்ம தேவையில்லாமல் போயிட்டு அந்த வெஸ்டர்னைசேஷன் ஆகிறேன்னு சொல்லிட்டு அந்த வே ப்ரோட்டீன் எடுக்கிறது அது இதுன்னு பண்ணுறது ஐ திங்க் தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. எக்ஸப்ஷன் அந்த ஜிம் போய் உடம்பு ஏற்றுறவங்களை தவிர. ஸோ யா, that's it for today. கொஞ்சம் சிந்திங்கள் மக்களே. With this I end this video. Thank you. Bye bye.